ராஜாவாய் கர்த்தர் எதுக்கு அபிஷேகம் பண்ணார்? யோசித்து பாருங்க. அமலேக்கரை அழிக்கும்படி. அமலேக்கர் யார்? ஏசாவினுடைய, சொல்லுங்க, ஏசாவினுடைய பேரனுடைய வாய்ப்பாட்டிக்கு பிறந்தது தான் அது. ஆதியாகம புஸ்தகத்தில் உங்களுக்கு இதுக்குரிய தகவல்கள் வேணும்னா ஆதியாகம புஸ்தகத்தில் இருக்கிறது நான் சொல்கிறேன். திம்னால் ஆதியாகம புஸ்தகம் 36:12 வாசிக்கலாம். எலிபாசுக்கு மறுமனையாட்டியாக இருந்து எலிபாசுக்கு அமலேக்கை பெற்றாள். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர். இப்படி ஏசாவின் ஏதோமியருடைய வம்சத்தில் வந்தது தான் இந்த அமலேக்கியர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அமலேக்கியர் முதல்ல யுத்தத்தை செஞ்சதுக்கு, யுத்தம் இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட யுத்தம் பண்ணதே முதல்ல இந்த அமலேக்கியர் தான். எப்படியோ கர்த்தர் வனாந்தரவழியாக கொண்டு போயிட்டார். அமலேக்கியர் இங்கே இருக்கிறான், கானானியர் இங்கே இருக்கிறான், இப்போ தான் நீங்கள் செங்கடல் கடந்து வந்திருக்கிறீங்க, இது செங்கல் அறுத்த ஜனங்க, இதுங்களுக்கு யுத்தம்லாம் பயிற்சியே கிடையாது.